சிவனின் தங்கை மீது பார்வதி ஏன் கோபப்பட்டாங்கன்னு தெரியுமா? சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது. பார்வதி புது பெண் அல்லவா, புகுந்த வீட்டுல தனக்கு துணையா இருக்க ஒரு பெண் வேணும்னு நினைச்சாங்க. சிவபெருமானும் ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. அவள் தான் நசாவதி, சிவனின் தங்கை. நசாவதிக்கு நீண்ட கூந்தல், அகன்ற தோள்கள், உயரமான உருவம் இருந்தது. அந்த பெண் கிட்ட பார்வதி தேவிய பத்திரமா பாத்துக்கும்படி சொல்றாங்க. அந்த பெண்ணும் பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறாங்க. கைலாயத்துல சாப்பாடே தீர்ந்து போச்சு. நசாவதிக்கு இன்னும் சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க. பார்வதி என்ன செய்யறதுன்னு தெரியாம சிவன் கிட்ட பேச வேகமா போறாங்க. அப்போ திடீர்னு கால் தடுக்கி கீழே விழுறாங்க. சரியா அந்த நேரம் பார்த்து சிவன் அங்கு வராரு. தேவி கீழே விழுந்திருக்கிறத பார்த்தா சிவன் திட்டுவாங்கன்னு தன் கால் பாதத்தை பார்வதி மேல வச்சு நசாவதி மறைக்கிறாங்க. சிவனும் பார்வதி எங்கன்னு தேடுறாங்க. தனது ஞானத்தால நடந்ததை புரிஞ்சுக்கிறாங்க. நசாவதியை திட்டுறாங்க. நசாவதி பாதத்துல இருந்து வெளிவந்த தேவி கோபப்பட்டு நசாவதியை ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணா மாத்துங்கன்னு சிவன் கிட்ட சொல்றாங்க. அப்போ சிவன் சொல்றாரு, நன்மை என்றாலும் தீமை என்றாலும் அன்பு செலுத்த வேண்டிய ஒருவரை அதே குணத்துடன் ஏற்று